இன்னைக்கு ஒரு சின்ன வேண்டுதலோட நம்ம அடுத்த அத்தியாயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃப்ளட்டுங்க. ஃப்ளட்டால் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. நியூஸ்லலாம் நம்ம பார்க்குறோம். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. அவங்களாம் தண்ணியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வீட்டில் உள்ள பொருள்லாம் இழந்துட்டு. நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன ப்ரேயர், கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தான்னு சொல்லி இறைவனை நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே நம்ம போகலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? நலனுடைய குணங்கள், அவருடைய ஊர், அவருடைய நாடு நகர மக்கள் எல்லாம் எவ்வளோ ஒழுக்கமாக எவ்வளோ அழகாக வாழ்ந்தாங்க. அன்னப்பறவை நலனுடைய குணத்தை பார்த்து அவனுக்கு ஏற்ற பொண்ணு தமயந்தி தான் அப்படின்றத ரொம்பவே அழகாக எளிமையாக சொல்லியிருந்தாங்கங்க. இப்போது அடுத்து தமயந்தியோட இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அவள் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகிய 4 குணங்களையும், தேர், யானை, குதிரை, காலால் ஆகிய 4 வகை படைகளாகவும், மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய பொறிகளின் வழியாக செல்கின்ற அறிவையே நல்ல அமைச்சர்களாகவும், காலில் அணிந்துள்ள சிலம்பையே பேரிகையாகவும் கொண்டிருக்கிறாள். அவளது 2 கண்களும் வேலும் வாளுமாக அமைந்துள்ளன. முகமாகிய நிலா வட்ட குடையின் கீழ் பெண்மையாகிய அரசியினை அவள் ஆட்சி செய்கின்றாள். அவளது நெற்றி மன்மதன் தனது அம்புகளை தீட்டுகின்ற இடமாக அமைந்துள்ளது. அவ்வளவு அழகானது என்று பொருள். மேற்கண்டவாறு கூறிய அன்னத்தை நலன் உனக்கும் அவளுக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்று கேட்டான். அன்னம் தமயந்தியிடத்தில் அவளது நடையை கற்றுக்கொள்ள எண்ணி அங்கு சென்றேன் என்று கூறியது. நலன், அன்னமே, நீ எப்படியாவது தமயந்தியை என் வாழ்க்கை துணைவியாக்கும் பொருட்டு தூது செல்வாயாக. உன் வார்த்தையில்தான் என் வாழ்வே இருக்கிறது என்று கூறி அன்னத்தை தூது அனுப்பினான். அன்னம் எப்படியும் தமயந்தியை நலனுக்கு துணைவியாக்குவேன் என்று உறுதி கூறி புறப்பட்டு சென்றது. அன்னம் சென்ற பின்பு நலன் அன்னத்தையும் தமயந்தியும் எண்ணி பலவராக ஏங்கி இருந்தான். அன்னம் விதர்ப்ப நாடு சென்று தமயந்தி தனியே இருக்கும் இடத்தை அடைந்தது. அன்னத்தை கண்ட தமயந்தி, நீ இங்கு வந்த காரணம் என்ன என்று கேட்டாள். அன்னம் தமயந்தியை பார்த்து, உனக்கு ஏற்ற ஒரு துணைவனை நான் கண்டு வந்தேன். அவன் நல்மனம், இரக்கம் ஆகிய சிறந்த பண்புகள் பொருந்திய நலன் என்பவன் ஆவான். திருமால் கூட அந்த நலனுக்கு ஒப்பாக மாட்டான். அப்படி இருக்க மண்ணுலக வேந்தர்கள் அவனுக்கு ஒப்பாவர்களா என்று கூறியது. அன்னத்தின் வாயிலாக நலனை பற்றி கேள்விப்பட்ட தமயந்தி நலனை பற்றி நினைவே மிகுந்தவளாய் மயக்கம் கொண்டவள் ஆனாள். அவள் அன்னத்திடம், அன்னமே, நீ நலனிடம் சென்று என் நிலைமையை அவருக்கு உரைப்பாயாக என்று கூறினாள். அன்னம், உன்னை எப்படியும் நலமன்னன் திருமணம் செய்து கொள்ளும்படி செய்வேன், நீ கவலைப்படாதே என்று கூறி அவ்விடம் விட்டு புறப்பட்டு சென்றது. தமயந்தி மனதில் எப்பொழுதும் நலனை பற்றியே நினைத்து ஏக்கம் கொண்டதால் உடலின் நிறம் வேறுபாடு அடைந்து இலைப்படைந்தாள். தமயந்தியின் உடல் வேறுபாட்டையும் மனசோர்வையும் கண்ட அவளது தோழிகள் தமயந்தியின் தந்தையான வீமனிடம் தமயந்தியின் நிலையை எடுத்துரைத்தார்கள். வீமன் தன்னை சுற்றி காவலர் சூழும், சாமரை வீசப்படவும், பேரிகை முழங்கவும் அரச மரியாதைகளோடு தமயந்தியின் மாளிகைக்கு சென்றான். தந்தையை கண்ட தமயந்தி கூந்தலை சுமந்த பூக்கொடியைப் போல தந்தையின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினாள். தமயந்தியின் நெற்றி வியர்வையும் மற்ற அடையாளங்களையும் கண்ட மன்னன் தன் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்று உணர்ந்தான். ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்து வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு. இப்போது அடுத்து தமயந்தியின் சுயம்வரம். நாம் 3வது அத்தியாயத்தையும் சேர்த்து இன்னைக்கு படிச்சிடுறேன். உடனே காவலர்களை அழைத்து, இன்னும் 7 நாட்களில் எனது மகள் தமயந்திக்கு சுயம்வரம் நடைபெறும் என்பதை 8 திக்கும் தெரிவிப்பாயாக என கூறினான். உலகெங்கும் உள்ள அரசர்கள் திரண்டு சுயம்பரத்திற்காக வரத் தொடங்கினர். சுயம்பரத்திற்கென வந்த மன்னர் கூட்டம் நகரம் எங்கும் நிறைந்திருந்தது. பூஞ்சோலைகளிலும் பொய்கைகளிலும் நிறைந்திருந்தார்கள்.
தமயந்தியிடம் தன்னால் தூது அனுப்பப்பட்ட அன்னம் வருகிறதா என வழிமேல் விழி வைத்து நலன் பார்த்திருந்தான். அன்னம் வந்தது. தமயந்தியிடம் உன்னை பற்றி கூறினேன். அவளும் நீ அவள் மீது எப்படி காதல் கொண்டிருக்கிறாயோ அப்படியே உன் மீது காதல் கொண்டிருக்கிறாள். விரைவில் நீங்கள் இருவரும் ஒன்று சேர்வீர்கள் என்று நலனிடம் கூறியது. நலன் தன் நினைவு தனக்கு இல்லாதபடி தமயந்தியை நினைத்திருக்கும் வேளையில் வீமனிடம் காவலர் தமயந்தியின் சுயம்பரத்தை நலனிடம் வந்து தெரிவித்தனர். நலன் துள்ளி எழுந்தான். காவலரை அழைத்தான். உடன் தேர்கள் ஆயத்தம் செய்தான். தேர் ஏறினான். விரைந்து செல்லுமாறு தேரோட்டியை பணிந்தான். நலனின் மனதை விட வேகமாக அவனை ஏற்றிய தேர் வீமனின் தலைநகரத்தை அடைந்தது. ஸோ இன்றைக்கி 2 மற்றும் 3 அத்தியாயங்களோட முடிப்போங்க. எவ்வளோ அழகாக அந்த காலத்தில் வந்து திருமணத்துக்கான முன்னறிவிப்புகளும் ஏற்பாடுகளும் நடந்திருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10th அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த தென்றல் வீடு தூது அதெல்லாம் வந்து நம்ம தமிழில் நிறைய படிச்சிருப்போம், இலக்கண புத்தகங்கள்லாம். அப்போ வந்து எனக்கு இதெல்லாம் தெரியல. இப்போ நான் அதை படிக்கும் பொழுது தான் வந்து இதோட அந்த மாதிரிலாம் வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியுது. இன்னும் இது மாதிரி நிறைய அத்தியாயங்கள் இருக்குது. 33 அத்தியாயங்கள் இருக்குது. எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.